கண்களை மூடி அப்பா எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க நாங்கள் தாகமா இருக்கிறோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கு உண்மைக்கு ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையிலே அப்பா, இந்த புதிய மாதத்திலே எங்களோடு கர்த்தர் நீ பேச நினைக்கிற வார்த்தைகளை கர்த்தர் நீ சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். நொறுங்கின இருதயங்களோடு அநேக கேள்விகளோடு இந்த தேவ பிள்ளைகளுடைய சமூகத்திலே காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நீர் இடைப்படுங்க, நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மதர் தெரசா எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஒரு இரக்கம், அன்பு கொடுக்கிறவங்க, மற்றவங்களுக்காக வாழ்றவங்க அப்படின்னு எதை சொன்னாலுமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா தெரசா தான் சொல்லுவாங்க, மதர் தெரசாவை தான் சொல்லுவாங்க. அந்த அம்மா அவர்களுடைய செக்கோஸ்லோவேக்கியாவில இருந்து இந்தியாவுக்கு ரொம்ப சின்ன வயசுலே அவங்க வந்துட்டாங்க. லைக் ரொம்ப ஒரு 16-17 வயசுலயே அவங்க இந்தியாவுக்கு கடந்து வந்துட்டாங்க. அவங்க வந்தப்போ அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாதாம். அவங்க கிளம்பி வரும்பொழுதே அவங்களுக்கு நர்சிங் ட்ரைனிங்ல இருந்து அதை அவங்க ரிசைன் பண்ணிட்டு தான் இங்க வந்தாங்க. காசே இல்லாம கஷ்டமா. ஆனா மனசுல மட்டும் இந்தியாவுல போய் இந்தியாவுல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், விசேஷமா குஷ்டரோகிகளுக்கு, குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 16-17 வயசுலயே வந்துட்டாங்க. வந்தப்போ அவங்கள யாருமே பெருசா ஏற்றுக்கொள்ளல. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில, ரொம்ப வேதனைகள் மத்தியில தான் அந்த ஊழியத்தை அவங்க ஆரம்பிச்சு நடத்தும் போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லார் இடத்துல கொஞ்சம் போய் காசு கலெக்ட் பண்ணலான்ட்டு கையில ஒரு பாத்திரம் ஒரு எடுத்துக்கிட்டு அவங்க அந்த கல்கட்டாவுல இருக்கிற பிஸி ஸ்ட்ரீட் வழியா, மார்க்கெட் பிளேஸ் வழியா ஒரு நாள் கடந்து போய் எல்லார்கிட்டயும் அவங்க காசு கேட்டுட்டே இருந்தாங்க. சில பேர் எதுக்குன்னு கேட்டாங்க, எங்க பிள்ளைகளுக்கு ஹெல்ப் வேணும், உதவி வேணும்னு சொன்னாங்க. சில பேர் உதவி செஞ்சாங்க, சில பேர் அவங்கள நிராகரிச்சுட்டாங்க. ஆனா அவங்க அப்படியே ஒவ்வொரு கடையா போய் கடையில இருக்கிற அந்த ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் போய் கொஞ்சம் காசு கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் அந்த அம்மாவை பார்த்ததும் எரிச்சல். ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவங்க, அவங்க செய்யற வேலை அந்த அவருக்கு பிடிக்கல. பார்த்ததும் அவங்க அந்த அம்மா கையை அவருக்கு நேரம் நீட்டின பொழுது காரி கையில துப்பிட்டாரு. அவரு அதை வாங்கி அவங்க நினைச்சிட்டாங்க, இது நம்ம காரி அவங்க மேல துப்பிட்டோம், அவங்க அமைதியா போயிடுவாங்கன்னு நினைச்சாரு. அந்த அம்மா அதை வாங்கி தன்னுடைய மார்போடு இப்படி அணைச்சிக்கிட்டு இன்னொரு கையில அந்த பாத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட காமிச்சாங்களாம். அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவங்க தன்னுடைய டைரியில எழுதி வச்சிருந்தாங்க, அவங்களுடைய எல்லா மாசமும் அந்த மனுஷன் அவங்க நடத்துற அந்த ஆர்ஃபனேஜுக்கு அரிசி கொண்டு வந்து கொடுப்பாராம். ஹல்லேலூயா. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுறது. அவங்களுடைய இறுதி நாட்களில அவங்கள பார்த்தவங்க, அவங்களுக்கு நோபல் பிரைஸ், பீஸ்க்காக, சமாதானத்துக்காக நோபல் பிரைஸ் அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ நிறைய பேர் அவங்க கிட்ட கேட்டாங்களா, நீங்க எவ்வளவு காரியங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு காரியம் அல்லது என் வாழ்க்கையில இதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற ஏதாச்சும் காரியம் இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்ட போது தெரசா சொன்னாங்க, a life not lived for others is not a life. மற்றவங்களுக்காக வாழாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. நான் என்னுடைய கடைசி நாட்கள் வரையில என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காகவே நான் வாழ்ந்தேன், அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னாங்களா. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறது தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நம்ம தேடி நம்ம அலைஞ்சிருப்போம். ஆனா இனிமே சந்தோஷம் நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. ஆமென். எடுத்தவர்கள் வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய். இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா ஆண்டவராகிய
ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கடைசி விருந்தில தன்னுடைய சீஷர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது. ஆண்டவரை காட்டி கொடுக்க போறாங்க, ஆண்டவரை சிலுவையில் அறைய போறாங்க, அவர் மரிக்க போறாரு, உயிர்த்தெழ போறாரு, உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு கடந்து போக போறார். இந்த காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், ஆனால் சீஷர்களுக்கு தெரியாது. ஆமென். அவங்க இந்த 3 வருஷம் அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் கூடவே நடக்கிற வாழ்க்கை. அவர் எங்க போனாலும் போவாங்க, அவர் சாப்பிடுற இடத்துல இவங்களும் சாப்பிடுவாங்க, அவர் தூங்குற இடத்துல இவங்களும் தூங்குவாங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவருடைய நிழலாய் அவருடைய சீஷர்கள் சுற்றி கொண்டே இருந்தாங்க. ஆமென். அவங்களுக்கு என்று தனியா எந்த ஒரு லைஃபோ அல்லது அவங்களுக்கு என்று தனியா எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கு நிறைய அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இயேசுவோடவே வாழ்ந்தார்கள். இப்போ ஆண்டவராகிய தேவன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய, ஆண்டவர் மரிக்க வேண்டிய, காட்டி கொடுக்கப்பட வேண்டிய, அவங்கள விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தபோது ஆண்டவர் அதை அவங்களுக்கு ரொம்ப டைரக்டா சொல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க பயந்துர போறாங்க, ரொம்ப அவங்க பயந்துர போறாங்கன்னு சொல்லி சீஷர்கள் இடத்துல ரொம்ப மெதுவா சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கொஞ்சம் தனிமையா ஃபீல் பண்ணுவீங்க, ஆனாலும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அழுது புலம்புவீங்க, ஆனால் உலகமும் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் சீஷர்களுக்கு தான் சொன்னாரு. ஆனா இன்ற வரையில உலகத்துல ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டா, அழுதா, வேதனைப்பட்டா அவர்களோடு கூட சேர்ந்து அந்த கஷ்டத்துல வேதனையில பங்கு பெறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவங்களா தான் இருப்பாங்க. ஆனா சந்தோஷப்படுகிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்க துக்கப்பட்டு அழுவீங்க, மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க, உலகம் சந்தோஷப்படும். நீங்க வேதனைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க, ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை தம்முடைய வாயிலிருந்து ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால் அதை நிச்சயம் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அது எப்படிங்க சாரோ எப்படி ஹாப்பியா மாறும், துக்கம் எப்படி சந்தோஷமா மாற முடியும்? துக்கம் ஒண்ணுல இருந்துச்சுன்னா நீங்க உலக மனுஷங்கிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு வேதனை ஒரு கஷ்டம் இருந்தா அது கொஞ்ச நாள்ல அதுக்கு அடுத்த லெவல் கஷ்டத்துக்கு தான் அது போகும், அதுக்கு அடுத்த லெவல்ல கஷ்டத்துல போகும், அதுக்கு அடுத்த லெவல் கஷ்டத்துல போகும், முடிவில மரணத்துக்கு நேராக கடந்து போகும். ஆமென். ஆனா ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய துக்கம் நிரந்தரம் அல்ல, உங்களுடைய அழுகை நிரந்தரம் அல்ல, உங்களுடைய வேதனை நிரந்தரம் அல்ல, உங்களுடைய பிரிவுகள் நிரந்தரம் அல்ல, உங்களுடைய கண்ணீர் நிரந்தரம் அல்ல, அவைகள் சந்தோஷமாய் மாறும். பலமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை கண்டினியூவா வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க கஷ்டம், உங்க வேதனை, உங்க துக்கம் எல்லாத்தையும் உங்கள் ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இப்போ எல்லா காரியங்களும் இந்த மாதிரி வசனங்களை என்னால நிறைய சொல்லி போட்டு போகிட்டே இருக்க முடியும். எல்லா இடத்துலயும் எந்த ஒரு இடத்துல கூட ஆண்டவர் நீங்க கவலைப்படுங்க, கொஞ்சம் துக்கப்படுங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுங்க, கொஞ்சம் அழுங்க, கொஞ்சம் வேதனைப்படுங்க, அப்படி எங்கேயுமே ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஒண்ணுமே உங்களால முடியாதே. தலையில இருக்கிற உங்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அதை கருப்பாகவும் வெள்ளையாக்க உங்களால, பர்மனண்டா ஆக்க உங்களால கூடாது. எல்லாம் ஆண்டவர் செய்கிறது. ஆமென். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம எதையுமே சுமக்க முடியாது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதனுடைய டியூரபிலிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டி எல்லாம் உங்களுக்கு
ஹalleluya. இது இவ்வளவுதான் தாங்கும், இது இவ்வளவுதான் இதால முடியும். ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்கு உங்க வேதனையின் அளவு, கஷ்டத்தின் அளவு எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹalleluya. ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு கேட்கும் பொழுது நம்ம எல்லா மனசுல ஒரு கேள்வி உண்டு. இவ்வளவு தெரிஞ்ச தேவன் ஏன் என் வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை அனுமதிச்சிருக்காரு, ஏன் இந்த துக்கத்தை அனுமதிச்சிருக்காரு, ஏன் இந்த கண்ணீரை அனுமதிச்சிருக்காரு, ஏன் இந்த வேதனையை அனுமதிச்சிருக்காரு, ஏன் என்ன இந்த மாதிரியான பாதை வழியா என்ன கொண்டு போறாரு, ஆண்டவருக்கு தான் தெரியுமே ஏன் ஏன் என்கிற கேள்வி நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் எழுவது உண்டு. ஹalleluya. பேசுற நானாலும் கேட்கிற நீங்களா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள், சில காரியங்கள் அநேக நேரத்திலே நம்மை துக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஹalleluya. ஆனா ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஜனங்கள், கர்த்தரை எப்பொழுதுமாய் நேசிக்கிற ஜனங்கள், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன் நிறுத்துகிற ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தேவனுடைய அனுமதியோட நடந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கைய நீங்க பிளைனா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் அதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. ஆமென். நிறைய நேரத்துல நமக்கு சிக்கல்கள், கஷ்டம், வேதனை வரதுக்கு மெயின் காரியம் நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, அநேக நேரத்துல நம்ம ஸ்கெட்ச் போட்டு கொடுப்போம். என் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கணும், எனக்கு இதுதான் நடக்கணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் இருக்கணும், எனக்கு அப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய ஜெப குறிப்புகளுமே அது மாதிரிதான் நம்ம பண்றோம். நான் அது தப்புன்னு சொல்லல. ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில கூட எல்லா காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், உங்க சித்தம் உங்களுக்கு பிரியமானது என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா பியூட்டிஃபுல்லா எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து கொண்டே வரும்போது நான் நினைப்பேன், இது நான் கர்த்தர்கிட்ட கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்தனாலதான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இல்ல எனக்கு இப்படிதான் அப்படிதான் சொல்லி நானே ஒன்ன வரைஞ்சு ஆண்டவர்கிட்ட எழுதி ஒன்ன நான் கொடுத்து கேட்டிருந்தா அது என் வாழ்க்கையில கிடைக்கும். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. கிடைச்சாலும் பிரச்சனை இருந்திருக்கும், போராட்டம் இருந்திருக்கும், சகிச்சிருக்க முடியாது. கர்த்தருடைய கரத்துல ஒன்றை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை ரொம்ப அழகாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ரொம்ப விசுவாசிக்கிறவங்க பலமா கரணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவர் சொன்னாரு, எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப கவலைப்படாம நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜெபத்திலே தெரியப்படுத்தி கொண்டே இருங்களாமே. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அப்படி நீங்க யாருடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்திட்டீங்க, யாருடைய வேதனைய சந்தோஷமா மாத்திட்டீங்க? இன்னைக்கு நிறைய பேரை கேட்டோம்னா, என் வாழ்க்கையில சந்தோஷம் வரணும்னா எனக்கு நிறைய காசு இருந்தா சந்தோஷம் இருக்கும், அல்லது எனக்கு இது இருந்தா சந்தோஷம் இருக்கும், அது இருந்தா சந்தோஷம் இருக்கும். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தரவே முடியாது. ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய கரத்தை கொண்டு காரியங்களை செய்வார்னு சொன்னா அதுதான் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை, ஒரு மன நிறைவை, இன்னும் சொல்ல போனா ஒரு 100% ஹாப்பினஸ் அதால மட்டும்தான் கொடுக்க முடியுமா. ஹalleluya. நான் வந்து கேட்டேன், யாரு இந்த வேதாகமத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க யாருடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமா மாற்றிருக்காரு? வேகமா சொல்லுங்க. ரூத்துடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாத்திருக்காரு, அண்ணாளுடைய அழுகையை கர்த்தர் சந்தோஷமா மாத்தினாரு, ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமா மாத்தினாரு, சாராளுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றினார். நிறைய நம்ம சொல்லிட்டே போறலாம்ல. இந்த நம்ம இப்ப நீங்க சொன்ன எல்லா கண்ணீர்களுடைய டியூரேஷன், அந்த கால அளவு ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு சகிக்கக்கூடிய ஒரு அளவா தான் இருந்திருக்கு எல்லாருடைய வாழ்க்கை. யோசேப்பு யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை தான். யோசேப்பு யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் கடைசி காலங்களிலே பிறந்த ஒரு அழகான பிள்ளை. தன்னுடைய மற்ற எல்லா பிள்ளைகளை 10 பிள்ளைகளை காட்டிலும் இந்த யோசேப்பின் மீது யாக்கோபுக்கு நிறைய பாசம். ஆமென். மற்ற பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, மேபி அவங்க எல்லாம் 20 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல அப்படி வளர்ந்துட்டாங்க. ஆனா இந்த யோசேப்பு மிக சிறியவன். அதிலும் ரொம்ப விசேஷம் என்னன்னு சொன்னா, அவனுடைய தாய், அவனுடைய 2வது தம்பி பெஞ்சமின் பிறக்கும் பொழுது அவனுடைய தாயும் மரித்து போயிருந்தார். சோ ஒரு தாய் இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லி யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்து வந்தான். இந்த நேசத்தின் அடையாளம்னு சொன்னாலே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் தான், ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான், ஏகப்பட்ட சந்தோஷங்கள் தான். அவங்க அப்பாவுக்கு எப்பவுமே அவங்க
யாக்கோபுக்கு. சோ வசனம் சொல்லுது பல வர்ணமான கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைச்சு இந்த யோசேப்புக்கு யாக்கோபு எப்பொழுது கொடுத்து கொண்டே இருந்தாராம். இதை பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்களுக்கு ரொம்ப எரிச்சல், ரொம்ப விசனம், ரொம்ப கஷ்டம். என்ன அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த யோசேப்பின் மீது இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, யோசேப்புக்கு மட்டும் எப்பொழுதும் ட்ரெஸ் கிடைக்குது, நமக்கு வருஷத்துக்கு ஒண்ணு கூட வாங்கி தர மாட்டாரு, ஆனா அவனுக்கு மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் வந்துட்டே இருக்கு. இவன் மேல பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவன் மேல எரிச்சலா இருக்கிறாங்க. அந்த நாட்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த ஒரு 16-17 வயசு இருக்கும்போது யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் என்ன? எல்லா அரிக்கட்டுகள் நின்று கொண்டிருக்குது, இந்த யோசேப்பினுடைய அரிக்கட்டும் இருக்குது. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், மற்ற அரிக்கட்டெல்லாம் அவனுக்கு முன்பதாக வணங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 11 அரிக்கட்டுகள், அப்புறம் அவனுடைய தாய் தகப்பன் எல்லாரும் அவனை வணங்குற மாதிரி சொப்பனம். 2 முறை, முதல் முறை கொடுக்கும் பொழுது சகோதரர்கள், 2வது முறை கொடுக்கும் பொழுது அவனுடைய பெற்றோர்களும் சேர்ந்து அவனை வணங்குவது போல ஒரு தரிசனம். இவன் இதை அவங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லி இருக்கலாம். ஆனா யோசேப்பு அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்கும்போது வந்து சொல்லிட்டான், நேத்து நைட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு, அதுல ஏன் அரிக்கட்டு மட்டும் நின்னுச்சு, நீங்க எல்லாரும் என்ன வணங்குறத மாதிரி நான் பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரே எரிச்சல். ஆல்ரெடி எங்க மேல கொஞ்சம் எரிச்சலா இருக்காங்க, இப்ப அதிகமா எரிச்சலாகி சொல்றாங்க, நீ எங்களுக்கு தேவனா இருப்பியா, நீ எங்களுக்கு லீடரா இருப்பியா, நீ எங்களுக்கு தலைவனா இருப்பியான்னு சொல்லி எல்லா அண்ணனுங்களும் வாய்க்கு வந்த மாதிரி அவனை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். அது வரையில 17 வயசு வரையில யோசேப்ப மாதிரி பிளஸட் சைல்டு இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்ல, சந்தோஷமா இருக்கிறவன் இல்ல, அவனை போல என்ஜாய் பண்றவங்க இல்ல, அவனை போல லைஃப ஹாப்பியா கொண்டு போனவங்க யாருமே இல்ல. ஆமென். அவனுக்கு எந்த வேலையும் இல்ல, சாப்பிடணும், தூங்கணும், விளையாடணும், அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவன் யார வேணாலும் மிரட்டலாம், அவன் என்ன வேணாலும் கேட்கலாம், எப்ப வேணாலும் கேட்கலாம். சோ அவனுடைய அப்பா எல்லாத்தையும் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருந்தாரு, கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த யோசேப்புடைய வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆமென். இப்போ ஒரு நாள் இந்த சகோதரர்கள் எல்லாம் ஆடுகளை எடுத்துட்டு ரொம்ப தூரமா மேய்க்கிறதுக்கு போறாங்க. அங்க ஆடுகளை மேய்க்க விட்டு இவனுங்க 10 பேரை உட்கார்ந்து பேசுறானுங்க. நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான் வீட்டுல, எப்ப பார்த்தாலும் கனவு காண்றான், நம்ம எல்லாருக்கும் மேல அவன் லீடரா நினைச்சுக்கிறான், அவனை என்ன பண்றது இப்படி ஒரு வாரமா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே தெரியாத யாக்கோபு நினைக்கிறான், என்னுடைய மற்ற பிள்ளைகள் தூரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடு யோசேப்புன்னு அவனை அனுப்பும் பொழுது அவன் கொண்டு போகிறான். ஒண்ணுமே தெரியாது அவனுக்கும். அவன் நம்ம அண்ணனுங்களை போய் பார்க்க போறோம், அவங்களுக்கு போய் இதெல்லாம் கொடுக்க போறோம் அவன் நினைச்சு போறான். இவனை தூரத்துல பார்த்த பொழுது சகோதரர்கள் சொல்றாங்க, சொப்பனக்காரன் வரான். ஹல்லேலூயா. அப்படின்னா கனவு காண்றவன் வரான், நம்மளை எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அடிமைன்னு நினைச்சிட்டு இருக்கவன் வரான், அவனை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டி ஆகணும். வசனம் சொல்லுது, அவன் கொண்டு வந்ததை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு யோசேப்பை கிணற்றிலே தூக்கி போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. எப்படி சொந்த அண்ணன்மார்களுக்கு எப்படி மனசு வருது? அதுவும் சின்ன பிள்ளை, 17 வயசுனா எவ்வளவு ஒரு சின்ன பையன், அவனை தூக்கி போடுறதுக்கு எப்படி மனசு வருது? போடுறாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறாங்க, இவனுடைய ரத்த பழி ஏன் நம்ம கையில இருக்கணும், இதோ எகிப்துக்கு நிறைய வியாபாரிகள் போறாங்க, அவங்கிட்ட இவனை விற்று விடலாம் என்று சொல்லி அவனை அந்த வியாபாரிகளிடத்துல விற்று போடுகிறார்கள். அவன் யோசிச்சு பாருங்க, அவன் ஏறி போகும் பொழுது அவன் எவ்வளவு அழுதுருப்பான், எவ்வளவு கதறி இருப்பான், எவ்வளவு கெஞ்சிருப்பான். இவ்வளவு நாள் அழுகையே தெரியாதவன், இவ்வளவு நாள் கஷ்டத்தையே பார்க்காதவன், இவ்வளவு நாள் அவன் இருதயத்துல வேதனைனா எப்படி இருக்கும்னே தெரியாத ஒருத்தன் இன்றைக்கு அப்படியே 100% வாழ்க்கை எவ்வளவு பிரைட்டா இருந்துச்சோ, எவ்வளவு வெளிச்சமா இருந்துச்சோ, அப்படியே 100% இருளாய் மாறி போனது. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க சின்ன வயசா இருக்கும் போது டாடி டெய்லி நைட்ல எங்களுக்கு ஒரு கதை சொல்லி தான் தூங்க வைப்பார். ஸ்டோரி இல்லாத நைட்டே இருக்காது, எல்லாமே பைபிள் ஸ்டோரி தான் சொல்லுவாரு. அப்போ இந்த யோசேப்பின் கதையை அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் இந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது நாங்க 3 பேருமே தேம்பி 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 அழுவோம். அவர் சொல்ற விதம் அந்த மாதிரி இருக்கும். அந்த சம்பவத்தை கேட்கும் போது நாங்க அழுது இருக்கோம். அவனுடைய வாழ்க்கை வேதனை ஆரம்பமான ஒரு வாழ்க்கை. அந்த 17 வயசுல அவன் கஷ்டத்தை சுமக்க, வேதனையை சுமக்க ஆரம்பிச்சுட்டான்.
அவங்க எங்க கொண்டு போறாங்கன்னு அவனுக்கு தெரியாது, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. பைபிள் சொல்லுது, அவனை கொண்டு போய் எகிப்திலே போத்திபார் என்ற ஒரு மனுஷன் இடத்துல அவனை விற்று போட்டாங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு அவனை விற்று போட்டாங்க. அவன் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு நாள் ஒரு வேலையும் செய்யாதவன், இவ்வளவு நாள் ஒரு கஷ்டத்தையும் பார்க்காத யோசேப்பு எகிப்துல போய் ஒரு அடிமையாய் வேலைக்கு சேருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைச்சிருக்க மாட்டான் என் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கஷ்டங்களை, இவ்வளவு வேதனைகளை, இவ்வளவு தனிமையை நான் அனுபவிப்பேன் என்று அவன் ஒரு நாளும் நினைத்திருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில இருள் சூழ ஆரம்பித்தது. நான் யோசிக்கிறேன், அந்த சின்ன பையனுடைய மனசு என்னெல்லாம் யோசித்திருக்கும். இனி நான் என் அப்பாவை பாப்பனா, இனி நான் என் ஊருக்கு போவனா, எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கானே அவனை நான் பாப்பனா, என் வாழ்க்கை இங்கேயே முடிய போகுது, நான் சாக போறேன், என் அப்பா என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை தனிமையாக்கிட்டாரு, என்னுடைய அண்ணன்மாரெல்லாம் என்னை கொண்டு போய் காசுக்கு என்னை விற்று போட்டாங்க, இனிமே என் வாழ்க்கை முடிஞ்சது, எனக்கு அவ்வளவுதான். துக்கம் அவனை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. வருஷங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 17 வயசானவன் 20 வயசு ஆச்சு, 25 வயசு ஆச்சு, 27 வயசு ஆச்சு. யோசிச்சு பாருங்க. கஷ்டம் நிறைய நேரத்துல ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த வேலையை செய்ய 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 அதுவே அவங்களுக்கு கஷ்டத்தோடு வாழ பழகிடும்ல. நான் யோசிக்கிறேன், யோசேப்பின் வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. ஒரு சமயம் யோசேப்பு தான் செய்யாத ஒரு தவறுக்காக ஜெயில இருக்கான். அங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு கனவை காண்றாங்க. யோசேப்பு அவர்களுக்கு விளக்கம் சொல்றான். அவன் சொன்னது மாதிரியே அவங்க வாழ்க்கையில நடக்குது. ஒருத்தன் கொண்டு போய் அவனை கொலை பண்றாங்க. இன்னொருத்தன் ராஜாவுக்கு முன்பதாக போய் அவன் இழந்த வேலையை திரும்ப வாங்கி ராஜா கிட்ட வேலை செய்யறான். போகும்பொழுது யோசேப்பு சொல்லி அனுப்புறான், நீ ராஜா கிட்ட போகும்பொழுது என்ன நினைச்சுக்கோ, ராஜா கிட்ட போகும் பொழுது என்ன நினைச்சுக்கோ. அப்படின்னா நான் செய்யாத தவறுக்காக நான் ஜெயில இருக்கேன், எனக்காக பேசி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த ஜெயில இருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்ய அவன் சொல்லி அனுப்புறான். அவன் போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு பதிலுமே இல்லை. இப்ப யோசேப்பு நினைச்சா, நான் அடிமையா வந்து போத்திபார் வீட்டுல மறிப்பேன் நினைச்சேன். ஆனா இப்ப போத்திபார் வீட்டுல மறிக்க போறது இல்ல, நான் ஜெயில தான் சாக போறேன். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவனுடைய வாழ்க்கையில பரிதாபங்கள், அவன் வாழ்க்கையில வேதனைகள், சொல்ல முடியாத துயரம், அவனுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத எல்லா ஃபீலிங்கையும் அவன் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. சின்னதுல இருந்து பசினா என்னவே தெரியாது யோசேப்புக்கு. ஆனா இப்போ எப்ப பார்த்தாலும் பசியில தான் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி கண்ணீர்னா அவனுக்கு என்னவே தெரியாது. ஆனா இப்ப 24 மணி நேரமும் கண்ணீர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை துக்கம், அவனுடைய வாழ்க்கை வேதனை, அவனுடைய வாழ்க்கை கஷ்டம், அவனுடைய வாழ்க்கையில ஏமாற்றம், அவனுடைய வாழ்க்கையில தனிமை, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, உங்களுடைய இருளான சூழ்நிலையில, உங்களுடைய தனிமையான சூழ்நிலையில, உங்கள் கஷ்டமான சூழ்நிலையில யாரும் உங்களை நினைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை உருவாக்கின ஒரு கரங்கள் உண்டு. உங்களை தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்த ஒரு இருதயம் உண்டு. அது எப்பொழுதும் உங்கள் நினைவா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் போய் படுத்துக் கொள்றான். அவனுக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப லேட்டா தூங்குறான். அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல கொழுத்த 7 பசு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்குது. அது பக்கத்துல பார்த்தா ரொம்ப ஒல்லியா குச்சியா இருக்கிற 7 மாடு மேய்ந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த பலவீனமான ரொம்ப மெலிஞ்சு போன இந்த மாடுகள், கொழுமையான அந்த மாடுகள் எல்லாம் போய் கடிச்சு விழுங்கிற மாதிரி ஒரு கனவு கண்டான். பயந்து எழுந்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போய் படுத்துக்கிறான். அங்க பாக்குறான், ரொம்ப செழிப்பான 7 கதிர்கள் வளர்ந்துருக்கு. அது பக்கத்துல ரொம்ப வாடி போன, ரொம்ப கரைஞ்சி போன இன்னொரு 7 கதிர்கள் இருக்கு. இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கருகி போன 7 கதிர்கள் செழிப்பான 7 கதிர்களை விழுங்கிடுது. இதை பார்த்து பயந்து போயிட்டு ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம பார்வோன் புலம்பிக்கிட்டே இருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். எப்படா விடியும்னு பாக்குறான். விடிஞ்சதும் அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா ஞானிகள், எல்லா பெரிய பெரிய அறிவாளிகள், அவங்களுடைய மந்திரவாதிகள் பலரை போய் கூட்டிட்டு வந்து அந்த பேலஸ் அரண்மனை ஃபுல்லா ஆட்களா இருக்கிறாங்க. இப்ப பார்வோன் வந்து சொல்றான், நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதோட விளக்கத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னான். உடனே சொல்றாங்க, ராஜா கனவை சொல்லுங்க
ராஜா சொல்ற, நான் கனவை சொல்ல மாட்டேன், நீங்க தான் என்ன கனவுன்னு சொல்லணும், நீங்க தான் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே பயம், எப்படி கனவை சொன்னா கூட ஏதாச்சும் மாத்தி ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி அது இதுதான் சொல்லிடலாம், கனவே சொல்ல மாட்டேன்றாரு, கனவை நீங்க தான் சொல்லணும்ன்றாரு. எப்படி 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 யோசிக்கிறாங்க, ஒண்ணுமே முடியல. யோசிச்சு யாராலையும் ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா கனவை சொல்லணும்ல, எல்லாருமே தப்பா தானே சொல்ல போறாங்க. சொல்லி ராஜா கிட்ட எதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு யாருமே வாய் திறக்கல. அந்த நேரத்துல அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்த அந்த மனுஷன் சொல்றான், ராஜா, நான் ஜெயில இருக்கும் பொழுது அங்க ஒரு வாலிபன் இருந்தான், அவன் நாங்க கண்ட கனவுக்கு அர்த்தம் சொன்னா, அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, அவன் ஜெயில இருக்கிறான்னு சொன்னான். ராஜா உடனே சொல்றாரு, அவனுடைய சேவர்களை கூப்பிட்டு, போய் ஜெயில இருக்கிற அந்த யோசேப்பை கொண்டு வாங்கன்னு சொல்றான். என்ன சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருந்திருப்பான் யோசேப்பு? அவன் அன்னைக்கும் போல அழுதுகிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு, நான் ஏன் தான் பிறந்தனும், நான் ஏன் தான் வளர்ந்தனும், நான் ஏன் தான் எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போனனும், என்னை அந்த குழியிலே சாவடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, என்னை இப்படி வித்துட்டு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே. அவனுடைய இயலாமைய, அவனுடைய தனிமைய, அவனுடைய கஷ்டத்தை புலம்பி யோசேப்பு அழுது கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். திடீர்னு 2 சேவகர் உள்ள வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்றான், இங்க யார் யோசேப்பு? ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு. யார் யோசேப்பு? ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு. உடனே அவனை கூப்பிடுறாங்க, குளிக்க வைக்கிறாங்க, நல்லா ஷேவ் பண்றாங்க, ட்ரெஸ் மாத்துறாங்க. அவன் எதுக்குன்னு கேக்குறான். யாருமே அவனுக்கு பதில் சொல்லல. எல்லாவற்றையும் மாற்றி அவனை நேரா பார்வோனுக்கு நேராய் கொண்டு போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியாது எதற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க, எதற்கு என்னை சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, எதற்கு என் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ராஜா அவனை பார்த்தது சொல்றான், யோசேப்பு, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை நீ எனக்கு சொல்லு, அதன் அர்த்தத்தை நீ எனக்கு சொல்லு. ஹல்லேலூயா. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டு யோசேப்பு சொல்றான், ராஜா, உங்களுக்கு கனவை கொடுத்தது தேவன், அது அர்த்தத்தை சொல்ல வேண்டியதும் ஆண்டவர் தான், நான் தேவன் அல்ல, ஆண்டவர் எனக்கு சொல்வதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னானா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கூட எனக்கு ஒரு தேவன் உண்டு. ஆமென். அவர் என்னை விட பெரியவர். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அது உங்க ராஜ்யத்தை விட உங்களை விட பெரியவர் என்பதை யோசேப்பு அந்த இடத்துல சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு அந்த கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்றாரு. அதை யோசேப்பு பார்வோன் இடத்துல சொன்ன பொழுது பார்வோன் அப்படியே திகைச்சு போயிட்டான். பார்வோன் ராஜா அப்படியே திகைச்சு போயிட்டான். அவன் அந்த யோசேப்பை பிடித்து கொண்டு சொல்றான். 40ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா அந்த காரியங்கள் இருக்கு ஆதியாகமத்துல. நான் பார்வோன், என்ன அனுமதி இல்லாம ஒருவனும் கையையோ காலையோ அசைக்க கூடாது, ஆனால் இந்த யோசேப்பு எனக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் இருப்பான். பலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. யோசேப்பு ஆசைப்பட்டது விடுதலை. யோசேப்பு ஆசைப்பட்டது அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தா போதும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் அப்படி அல்ல. தம்மை நேசிக்கிற, தம்மை அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு fraction of secondல யோசேப்புடைய கண்ணீர், அவனுடைய நிந்தை, அவனுடைய அவமானம், அவனுடைய தனிமை, அவனுடைய புலம்பல், அவனுடைய கஷ்டம் எல்லாவற்றையும் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் பார்வோன் இடத்துல வந்து நிற்கும் பொழுது யோசேப்புக்கு 30 வயசு. ஆமென். கிட்டத்தட்ட 13 வருஷங்கள். சிஸ்டர், பிரதர், 13 வருஷம் ஒரு சின்ன பையன் தனிமையும் கண்ணீரையும் மாத்திரமே சுமந்தான். தனிமை, கண்ணீர், வலி, அது 3 தான் அவனுக்கு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மாதிரி. தனிமை, கண்ணீர், வலி, இதுகளே தான் 13 வருஷம் இதிலேயே வாழ்ந்த யோசேப்பு தன் 30வது வயசுல கர்த்தர் அவனை பார்வோனுக்கு அடுத்தபடியான ராஜாவாய் தேவன் அவனை உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட கடினமான முள்ளுகள் வழியில, கடினமான பாறைகள் வழியில, தண்ணீர்கள் நடுவில, தீ நடுவில
நீங்க எப்படி நடந்து போனாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை நடத்துகிறவர் தேவன். உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை கர்த்தர் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறக்காதீங்க. உங்க தனிமையில, உங்க கண்ணீர்ல, உங்க வேதனையில உங்க தேவன் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். ஆமென். அவர் ஒரு நாளும் பிராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் இல்லவே இல்லை. ஆமென். என்னால 25 கிலோ தான் தூக்க முடியும்னா என் தலைமையில 50 கிலோவை கண்டிப்பா ஆண்டவர் வைக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் எனக்கு என்ன என்னால முடியுமோ அந்த பிரச்சனைகளை, அந்த கஷ்டங்களை, அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இன்னைக்கு நாங்க சுமக்கிற பிரச்சனை, நாங்க சுமக்கிற கஷ்டம், எஸ் உங்களால முடியும்னு தான் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சந்தோஷமா அந்த வழியா போங்க. அந்த கஷ்டத்தை சந்தோஷமா நீங்க எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப முடியாத போது அவரிடத்துல உதவி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த யோசேப்புடைய சந்தோஷம் எங்க நிறைவாச்சு, எங்க ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா, இப்போ யோசேப்பு ராஜாவாகிட்டான். யோசேப்பு சொல்றார், ராஜா நீங்க பார்த்த அந்த 7 கொழுமையான பசுக்கள் 7 வருஷம் நம்ம தேசத்துல செழிப்பா மழை பெய்யும், நல்ல விளைச்சல் எல்லாம் நல்லா விளையும், எல்லாம் நல்லா இருக்கும். அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலம் வரப்போகுது. அந்த பஞ்ச காலம் இந்த 7 வருஷம் நீங்க சம்பாதிச்சு நீங்க வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த 7 வருஷம் சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கு பின்பதாக ஜனங்கள் பசியில பட்டினியில சாவாங்கன்னு சொன்னான். அல்லேலூயா. அவன் சொன்னது போலவே நடக்கிறது. அப்ப ராஜா சொன்னாரு, அப்படின்னு சொன்னா நம்ம இந்த தேசத்துல என்ன செய்யணும் நம்ம? அவன் சொல்றான், 7 வருஷம் ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு டாக்ஸ் கட்டணும். அவங்க விளையிற எல்லாவற்றிலும் 5ல் 1 பங்கு எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். நீங்க அதை உங்களுடைய பண்டக சாலையில நீங்க சேர்த்து வைக்கணும். அப்போ பஞ்ச காலத்துல ஜனங்கள் சாகாதபடிக்கு, அவங்க மிருக ஜீவன்கள் சாகாதபடிக்கு அவர்களுக்கு சாப்பாடு இருக்குன்னு சொன்னான். ஆமென். அப்ப ராஜா சொன்னாரு, உன்னை விட இதை வேற யாரும் பெஸ்டா செய்ய மாட்டாங்க யோசேப்பு, நீயே அதை செய், நீயே அதை செய். சோ 7 வருஷம் எல்லா ஆசீர்வாதங்களையும் கலெக்ட் பண்ணி சேர்க்கிற வேலை யோசேப்புக்கு, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். அவன் சொன்னது போலவே 7 வருஷம் முடிவிலே பஞ்சகாலம் ஆரம்பமாச்சு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. பஞ்சம் தேசத்துல கொடுமையா இருந்தது. ஜனங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தாங்க. ஆனால் எகிப்திலே ஜனங்கள் சுகமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். யாரால? யோசேப்பால சுகமாய் வாழ்ந்தார்கள். இப்போ சுற்றி இருக்கிற ஊர்ல, சுற்றி இருக்கிற தேசங்கள்ல எல்லாரும் கேள்விப்படுறாங்க, எகிப்துல ஆகாரம் இருக்கு, எகிப்துல சாப்பாடு இருக்கு, எகிப்துல செழிப்பு இருக்கு, எகிப்துல ஜனங்கள் நல்லா சாப்பிடுறாங்க, எகிப்துல ஜனங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறாங்க. அப்படி கேள்விப்பட்ட மனுஷர்கள்ல யாக்கோபின் பிள்ளைகளும் கேள்விப்படுறாங்க, யோசேப்புடைய சகோதரர்களும் கேள்விப்படுறாங்க, குழியில போட்டவங்க கேள்விப்படுறாங்க, இவனை கொலை செய்ய நினைச்சவங்க கேள்விப்படுறாங்க. இப்போ யாக்கோபு சொல்றாரு, எகிப்துல சாப்பாடு இருக்கு, சோ நீங்க எகிப்துக்கு கடந்து போய் நம்மளும் நம்ம மிருக ஜீவன்களும் நம்ம குடும்பமும் சாகாதபடிக்கு கொஞ்சம் தானியங்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புறாரு. இவங்க யாருக்குமே தெரியாது யோசேப்பு என்ன ஆனா, யோசேப்பு இருக்கிறானா செத்துட்டானா ஒண்ணுமே யாருக்கும் தெரியாது. சோ இவங்க காசெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, கழுதை மேல கிளம்பி அவ்வளவு பேரும் கிளம்பி வந்தாச்சு. வர்றாங்க. நீங்க அந்த வசனங்களை வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா ஒரு 3 டைம் அவங்கள பார்க்கும் பொழுதே யோசேப்புக்கு தெரியுங்க தான் சகோதரர்கள்னு சொல்லி அவங்க 3 வாட்டி ஒவ்வொரு காரியத்தை வச்சு அவங்கள கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஃபைனலா ஒரு டே வந்துச்சு. ஃபைனலா ஒரு நாள், ஒரு வருஷம் அவங்க திரும்ப தானியம் வாங்க வரும்பொழுது அவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்குள்ள அவன் சாப்பிடுற டைனிங் ஹால்ல உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். யாருக்குமே வரவங்க வெளியிருந்து வர யாருக்கும் அப்படிலாம் சாப்பாடு போட்டு இவ்வளவு ஸ்பெஷலா யாரையுமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா யோசேப்புடைய வீட்டுல இந்த 11 சகோதரர்கள், அதுல யோசேப்பு கூட பிறந்த பெஞ்சமின் அங்க இருக்கிறான். 11 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அங்க பார்த்தா இவங்களை உட்கார வச்சிருக்கிற ஆர்டர் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பையன் ரூபன், சிமியோன், இசக்கார், தான், ஆசேர், நப்தலி எல்லாம் கரெக்டா உட்கார வச்சிருக்காங்க. கடைசியா பெஞ்சமின் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ சாப்பாடு வைக்கிறவங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. நீங்க போடுற மாதிரி நிறைய 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 போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
எல்லாருக்கும் ரொம்ப நிறைய போட்டிருக்காங்க, அதுவே அவங்களால சாப்பிட முடியாது. ஆனா பெஞ்சமின் பிளேட்டை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு லெக் பீஸ் இருந்தா அவன் பிளேட்ல மட்டும் 5 இருக்கு. எல்லாருக்கும் ஒரு குலாப் ஜாம் இருந்தா அவனுக்கு மட்டும் 5 இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் இருந்தா பெஞ்சமினுக்கு மட்டும் 5 ஐஸ்கிரீம். எல்லாரும் பாக்குறாங்க, என்ன என்ன அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா பண்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதையெல்லாம் செய்விக்கிறது யோசேப்பு என்பது. ஆமென். இவங்க சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துல யோசேப்பு உள்ள வந்தாரு. உள்ள வந்ததும் அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு கதவை சாத்த சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஒரே படபடப்பு, ஒரே பயம். என்ன என்ன நம்மள உள்ள வச்சு கதை, என்ன என்ன உள்ள வச்சு கதவை அடைச்சிட்டாங்களே, உள்ள வச்சு கதவை அடைச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க? யோசேப்பு எழுந்து நின்னு சொன்னா, அவனுடைய இப்போ யோசேப்பு ராஜா அல்ல, பார்வோனுக்கு அடுத்த ராஜா. சோ அந்த காலத்துல எகிப்தின் மன்னர்கள், நீங்க வீட்ல போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அவங்க மேக்கப் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய கிரவுன் என்னது கிரீடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட். அவங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸிங் வித்தியாசமா இருக்கும். ஒரு சின்ன க்ளூ கூட கிடையாது இது அவங்க சகோதரன் சொல்றதுக்கு. ஆமென். அவன் நடுவுல வந்தான், அவனுடைய கிரீடத்தை எடுத்து வச்சான், அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் மேல போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் அவுத்தான். அப்ப கூட தெரியல இது யோசேப்புன்னு. ஹல்லேலூயா. அவங்க அமைதியா நின்னு, ஐயோ இந்த ராஜா நம்மளை இங்க நிக்க வச்சிருக்காரே, என்ன பண்ண போனாரு, என்ன பண்ண போறாரு? அவன் மெதுவா சொன்னான், நான் யோசேப்பு, நீங்க குழியில போட்ட யோசேப்பு நான் தான். யோசிச்சு பாருங்க, அந்த செகண்ட் அந்த 10 பேருடைய ஹார்ட் எப்படி இருந்திருக்கும்? பயம், வேதனை ஒரு பக்கம், நம்ம அவ்வளவுதான் செத்தோன்னு ஒரு பக்கம். ஆனா என் சகோதரன் உயிரோடு இருக்கிறான், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோட இருக்கிறானே. அவன் அதை சொன்ன பொழுது எல்லாரும் அவனை அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. வசனம் சொல்லுது, யோசேப்பு ஒரு தனியான அறைக்குள்ள ஓடி போய் சத்தமோட்டு அழுதானாம். ஹல்லேலூயா. அவன் அழுததை எகிப்தியர்கள் எல்லாரும் கேட்டாங்க, அவ்வளவு சத்தமா. என் சகோதரர்களை இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப நான் பாக்குறேனேன்னு சொல்லி, அப்ப கூட அந்த சகோதரர் மேல அவனுக்கு கோபம் இல்ல, என் பிரதர்ஸ் நான் இப்ப பாக்குறேனேன்னு சொல்லி போய் அவன் அவர்களுக்காக அழுதானாம். அழுதுட்டு திரும்ப வெளியே வந்து தன்னுடைய எல்லா சகோதரர்களையும் கட்டி அணைச்சு முத்தமிட்டு சொல்றான், நீங்க யாரும் பயப்படாதீங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க. கவனிங்க, எல்லாரும் இந்த வசனத்தை கவனிங்க. எப்படி ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாத்தினாருன்னா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பலமாக கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தும் தேவன். முதலாவது, எப்ப ஒரு மனுஷனுடைய துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொன்னா, அவனுடைய எல்லா கசப்பான அனுபவங்கள், அவனுக்கு கொடுத்த எல்லா வேதனைகள், அவனுக்கு கொடுத்த எல்லா கஷ்டங்கள் அவன் மறந்து அவங்கள மன்னிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சகோதரர்கள் பயந்துட்டாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம சாக போறோம், அவங்க நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம வந்து இருக்க போறது இல்ல, நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்களுடைய சகோதரர்கள் நினைச்சாங்க. ஆனா அவன் சொல்றான், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணும்படி உங்களுக்கு முன்னே தேவன் என்னை இங்க அனுப்பினார். ஆமென். நீங்க எல்லாம் வாழணும், குடும்பம் எல்லாம் வாழணும், தலைமுறை தலைமுறை வாழணும், நீங்க செழிப்பா இருக்கணும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படணும், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கர்த்தரைய வாழ்க்கையில நிறைய துக்கத்தை வேதனையை அனுபவிச்சு உங்களை வாழ வைக்கும்படி என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கஷ்டப்படுறவங்கள, கண்ணீர் வடிக்கிறவங்கள, துக்கப்படுறவங்கள பார்த்து சொல்றேன், தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் தலைமுறைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உங்கள் இந்த பாதையில உங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. துக்கம் நிரந்தரமானதல்ல, துக்கம் நிரந்தரமானதல்ல. ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஹல்லேலூயா. அழ ஒரு காலம் இருந்தா சிரிக்க ஒரு காலம் இருக்கு, நட ஒரு காலம் இருந்தா நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் இருக்கு. சோ கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?
அப்பா எங்க வாழ்க்கையில இருக்கிற எங்களுடைய எல்லா துக்கங்கள், எங்களுடைய எல்லா கவலைகள், எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் நீங்க மாற்றுங்கப்பா. மகிழ்ச்சியா நீங்க மாற்றுங்க, மகிழ்ச்சியாய் மாற்றுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து அவருடைய கடைசி சொட்டு ரத்த வரையில உங்களுக்காக எனக்காக சிந்திருக்கிறார். நீங்களும் நானும் சமாதானம் பெறும்படி, நீங்களும் நானும் அவர் ஆக்கினைக்கு உட்பட்டார், நீங்களும் நானும் சமாதானத்தை சந்தோஷத்தை பெறும்படியாக இன்றைக்கு இயேசு நம்மளை பார்த்து சொல்றார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிற, துக்கத்தை சுமக்கிற, வேதனையை சுமக்கிற, கண்ணீரை சுமக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியே கண்ணில் முடியாப்பா, என் வாழ்க்கையில இருக்கிற துக்கம் மாறட்டும்ப்பா. ஆண்டவரை ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன் எனக்கு இந்த குழியின் வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த சிறையின் வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த தனிமையின் வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த கண்ணீரின் வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த சோதனைகளை சகிக்கிற வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த அவமானம். பட் எல்லாவற்றுக்கும் முடிவில், எல்லாவற்றுக்கும் முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒன்று உருவாகி இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு இஸ்ரவேல்ல ஜனங்கள் ஆசீர்வாதமா வாழ்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு பெரிய காரணம் யோசேப்பு சுமந்த கஷ்டம், யோசேப்பு போன துக்கம், யோசேப்பு அனுபவித்த துக்கம், யோசேப்பு அனுபவித்த வேதனை. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, தேவஜனமே, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா துக்கம் சந்தோஷமாய் மாறும், எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம இருதயத்தினுடைய எல்லா அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன், வேதனைகளை அறிகிற தேவன். தனிமையில கண்ணீர் விட்ட யோசேப்பின் கண்ணீர் நிரந்தரமா இல்லை. தனிமையில கஷ்டப்பட்ட யோசேப்பினுடைய வேதனை நிரந்தரமா இல்லை. எனக்கு யாரும் இல்லை, இனி எங்க அப்பா முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னா, அந்த வசனம் எல்லாம் வாசிக்கும் போது நம்ம அறியாமலே நமக்கு அழுகதான் வரும். அதுல அவன் நிறைய சொல்லி அழுதுருப்பான். இனிமே என் தகப்பனுடைய முகத்தை பார்க்க மாட்டேன்னு நான் நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என் தகப்பனுடைய முகத்தை பார்க்க வச்சாரு, என் சகோதரர்களெல்லாம் பார்க்க வச்சாரு, அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வச்சிருக்கிறாரு, அவங்களுடைய தலைமுறைகளுக்கு என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி யோசேப்பு கர்த்தரை புகழ்ந்து பாடினான். தேவஜனமே, யோசேப்பின் துக்கத்தை தேவனால மாற்ற முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாதுன்னு சொன்னீங்களே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தோடு கண்ணீரோடு என் துக்கம் மாறாதா என்று சொல்லி இப்படி பிள்ளைகள் இன்றைக்கு அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் அவருடைய எல்லா துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், கர்த்தருடைய நிலைமையை மாற்றினார், கர்த்தருடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொல்லும்படியார் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுங்கப்பா. எங்களுடைய சுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமாய் சந்தோஷமாய் இருக்கவும், தங்களுடைய எல்லா வேதனை கஷ்டங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தவும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.